சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் ஜிகேல 100 வினா விடைகள். இதுல ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க என்ன ஆன்சர் எழுதுறீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டு நான் சொல்ற ஆன்சரோட உங்க ஆன்சர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. கடைசியா 100 வினாக்களுக்கு நீங்க எத்தனை வினாக்களுக்கு சரியா விடையளிச்சிருக்கீங்க அப்படிங்கறத அந்த கவுண்டிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அன்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை சொன்ன சங்க புலவர் யார்? ஔவையார். உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்ப்ரோ என்பவரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ரா அரங்கநாதன் விருது. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை டேஸ் என்பர்? அணி என்பர். பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னனின் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். நடபாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்னும் கவிதையை எழுதியவர் யார்? மு. மேத்தா. அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் டேஸ்? சத்துவம். கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு டேஸ்? ஆழிக்கிணறு. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்பதன் இலக்கண குறிப்பு? எண்ணும்மைகள். பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. முதநிலை என்று அழைக்கப்படுவது பகுதி. மதியம் என்பதன் பொருள்? நிலவு. தாவரத்தின் குலை வகைகளை குறிப்பதற்கான தமிழ் சொற்களை பொருத்துக. கொத்து அவரை துவரை. குலை கொடிமுந்திரி. கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர். அலகு அல்லது குரல் நெல் திணை. சரியான விடை 2, 3, 4, 1. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்னும் பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்றவர் யார்? குலோத்துங்கன். ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை என்று பாடி தமிழ் மொழியை வாழ்த்தியவர் யார்? சு. வில்வரத்தினம். நன்னூல் இயற்றப்பட்ட ஆண்டு, அதாவது நன்னூல் இயற்றப்பட்ட காலம் டேஸ்? கிபி 13ஆம் நூற்றாண்டு. அரும்பினி என்பதன் இலக்கண குறிப்பு? பண்புத்தொகை. யாருடைய நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பு எனப்படுகிறது? ஆனந்தரங்க நாட்குறிப்பு.
ஒடியா என்பதன் இலக்கண குறிப்பு. ஒடியா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓவியத்துக்கு ஒப்பானது என்று போற்றப்படுவது எது? ஹைக்கூ. தண்டி அலங்காரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தண்டி. சிறை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வீரராகவர். திருமலை என்று அழைக்கப்படும் ஊர் மயிலாப்பூர். மலைதல் பொருள் தருக. போரிடல். சிறு பஞ்சமூலம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 102. கட்டிடத்தின் உயரம் விளம்பர பலகையின் நீளம் மற்றும் மின் விளக்கு கம்பத்தின் உயரம் போன்ற பெரிய அளவீடுகளை அளக்க பயன்படுவது எது? மீட்டர். ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு டேஸ் என்று பெயர். ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர். வளிமண்டலமானது புவிப்பரப்பில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு பறந்து விரிந்துள்ளது? 800 கிலோமீட்டர். நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? டேனியல் ரூதர்போர்ட். சுண்டெலியாலும் எரியும் மெழுகுவர்த்தியாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டு மாசடையும் காற்றினை தூய்மைப்படுத்துகிறது என்பதனை நிரூபித்தவர் யார்? சுண்டெலியாலும் எரியும் மெழுகுவர்த்தியாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டு மாசடையும் காற்றினை தூய்மைப்படுத்துகிறது என்பதனை நிரூபித்தவர் ஜான் இன்ஜன்ஹவுஸ். எந்த செல்களில் நுண்ணுறுப்புகளை சுற்றி ஜவ்வுகள் காணப்படுவது இல்லை? புரோகாரியாட்டிக். பொறுத்துக. எபிதீலியல் செல்கள் தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள். தசை செல்கள் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமாகும். நரம்பு செல்கள் உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல். இரத்த சிவப்பு செல்கள் இருபுற குழி மற்றும் தட்டு வடிவமானது. இன்னொரு தடவை சொல்றேன், கேட்டுக்கோங்க. எபிதீலியல் செல்கள் தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள். தசை செல்கள் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமாகும். நரம்பு செல்கள் உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல். இரத்த சிவப்பு செல்கள் இருபுற குழி மற்றும் தட்டு வடிவமானது. சரியான விடை பி. கீழ்கண்டவற்றுள் பெரும்பாலான அமில நீக்கிகள் எவை? சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. விடை மேற்கண்ட அனைத்தும். உலோகங்களில் கத்தியால் வெட்டும் அளவிற்கு மென்மையான தனிமம் எது? சோடியம். பால் பொருட்களில் கூடுதலாக பயன்படுத்தப்படும் உயிருள்ள உணவுப் பொருட்கள் டேஸ் ஆகும்? புரோபயாட்டிக்குகள். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 5 வகைகளாக. வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின் காட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெர்சோரியம். பொறுத்துக. தாமிரம் Cu+, இரும்பு Fe2+, மெர்க்குரி Hg+, டின் Sn2+. இதன் சரியான விட ஏ.
அண்டமானது அண்டகத்திலிருந்து வெளியேறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்டம் விடுபடுதல். பூமியின் முழு வடிவத்தையும் முதலாக பதிவு செய்து அனுப்பிய விண்கலன் எது? சந்திராயன் 1. ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என அழைத்தவர் யார்? ஹென்றி கேவெண்டிஷ். ஆக்சிஜனை உருவாக்கி வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவை பராமரிப்பது எது? காடுகள். 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவியில் எத்தனை நியூட்டனாக இருக்கும்? விடை 686 நியூட்டன். கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து உருவாகும் மூலக்கூறு எது? CH4, CO2. ரூதர்போர்ட் அணு அமைப்பு ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1908. அணுவின் வெளிக்கூடு முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்டிருப்பின் அத்தனிமத்தின் இணைதிறன் என்ன? 0. ஒளிச்சேர்க்கை மூலமாக ஆற்றலை உற்பத்தி செய்யும் கடல் அட்டை எது? எலிசியா குளோரோட்டிகா. எலிசியா குளோரோட்டிகா. கீழ்காண்பவைகளுள் பல செல்களை கொண்ட நீர்வாழ் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு. கீழ்காண்பவைகளுள் பல செல்களை கொண்ட நீர்வாழ் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கடற்பஞ்சுகள். உச்சேரியா பான்கிராப்டியினால் ஏற்படும் நோய் எது? யானைக்கால். பழந்தின்னி வௌவால்களின் சிறகின் நீளம் என்ன? 1.7 மீட்டர் மற்றும் 42 சென்டிமீட்டர். பொறுத்துக. நியான் Ne, ஆர்கான் Ar, கிரிப்டான் Kr, ஷீனான் Xe, ரேடான் Rn. சரியான விடை பி. டேஸ் என்பவரால் 1879 ஆண்டு முதலில் மைட்டாசிஸ் கண்டறியப்பட்டது? ஃப்ளமிங். அதிர்வெண் 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒலி டேஸ் எனப்படும்? மீயொலிகள் எனப்படும். பூமியில் நடைபெறும் அறிந்து கொள்ளவே முடியாத சில நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்ள உதவும் ஆய்வுகள் எது? நுண் ஈர்ப்பு ஆய்வுகள். எத்தனை சதவீதம் பைகள் மறுசுழற்சி செய்யப்படுவது இல்லை? 97%. ஒரு நானோமீட்டர் என்பது டேஸ் ஆகும்? 10⁻⁻⁹. பச்சையம், மரபு பொருள், DNA மற்றும் புரதத்தில் அவசியமான பகுதி பொருளாக இருக்கும் வாயு எது? நைட்ரஜன். ஸ்பொராடிக் நோய்க்கு எடுத்துக்காட்டு எது? காலரா. உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO பன்றிக் காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் என அறிவித்த ஆண்டு எது? உலக சுகாதார நிறுவனம் பன்றிக் காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் என அறிவித்த ஆண்டு ஜூன் 2009. இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் என்பது என்ன? உந்தம். ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கு உதாரணம் எது? அடர் சல்பியூரிக் அமிலம், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, சுட்ட சுண்ணாம்பு. விடை மேற்கண்ட அனைத்தும். கார்பன்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பினை பெற்றுள்ள சேர்மம் எது? அல்கீன்கள். எந்த இரத்த வகை கொண்ட நபரை அனைவரிடமிருந்து இரத்தம் பெறுவோர் என அழைப்பர்? AB இரத்த வகை.
பின் வருவனவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள். பின்வரும் எந்த சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? மானுடவியல். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? பாறை. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7 கண்டங்கள். பிருத்வி என்பவர் யார்? நிலக்கடவுள். யார் வெளியிட்ட நாணயங்கள் காபூல் பள்ளத்தாக்கில் தொடங்கி மேற்கு உத்தரப்பிரதேசம் வரை கிடைத்துள்ளன? மினாண்டர். 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர் எது? நரேந்திர சிம்மர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சந்திரர். விடை மேற்கண்ட அனைத்தும். ஒரு டிஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றி மணிகளை கொண்டதாகும்? 3.6. ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தவர் யார்? ரஷ்யா சுல்தான். சுனாமி என்பது டேஸ் சொல்? ஜப்பானிய சொல். பொறுத்துக. ஏரிக்காடுகள். ஏற்காடு. ஆனைமலை. உயர் விளிம்பு. மேகமலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம். ஏரிக்காடுகள், ஏற்காடு, ஆனைமலை, உயர் விளிம்பு, மேகமலை, உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி, ஜவ்வாது மலை, இயற்கையின் சொர்க்கம். விடை டி. ஆசியா ஆப்பிரிக்காவிற்கு அடுத்தபடியாக 3வது பெரிய கண்டமாக திகழ்வது எது? வட அமெரிக்கா. கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரி எது? நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி. இது எல்லாமே நேர்முக வரி தான். போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது? கொச்சின். 3ஆம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படையை வழிநடத்தியவர்? கவுண்டிலாலி. காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி எது? அனிமாமீட்டர். பியோபோர்ட் அளவை. விடை A and B. யாருடைய மருத்துவ குறிப்புகள் கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்தன? சரகர் மற்றும் சுஸ்ருதர். புலம்பெயர்வோரை ஈர்க்கும் பொருளாதார காரணிகள் எவை? வளமான வேளாண் நிலம், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி. விடை இவை அனைத்தும். பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லக்ஷ்மிபாய் போன்றோர் எந்த ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினர்? 1857. தென்னாப்பிரிக்காவின் அரை வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறி ஆடு வளர்ப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? காரூஸ். பண்டைய இந்தியாவில் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? குலிகா. 3 காலகட்ட முறையை முன்மொழிந்தவர் யார்? C.J. தாம்சன். தமிழ்நாட்டில் நாயக் என்று அழைக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் பணியமர்த்தப்பட்டனர்? விஜயநகர பேரரசு. பாரிஸ் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு? 1783. 2014 முதல் 2015 ஆண்டில் உணவு பயிர்கள் டேஸ் விழுக்காடு பாசன வசதி பெற்றிருந்தன? 59 விழுக்காடு. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? நான் சரியானதை மட்டும் சொல்றேன். அகத்தியமலை கேரளா, கட்ச் குஜராத், நாக்ரெக் மேகாலயா. தவறானது டி. இந்தியாவின் 2வது நீர்ப்பாசன ஆதாரம் எது? கால்வாய் பாசனம். ஏழைகளின் முக்கிய உணவாகவும் பீர் மற்றும் விஸ்கி தயாரிப்பதற்கு பயன்படும் பயிர் எது?
பார்லி. குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என கூறும் சட்டப்பிரிவு எது? 361(1). பொறுத்துக. ரவுலட் சட்டம் 1919, சௌரி சௌரா 1922, மாகாண சுயாட்சி அறிமுகம் 1935, அனைத்து கட்சி மாநாடு 1928. விடை சி. 1934ஆம் ஆண்டு காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார்? ஜின்னா. F.W. எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய ஆண்டு என்ன? 1816.